ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ஊர்ல உள்ள பாடசாலையில இருக்கிற மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு விருந்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த விருந்துல வந்து ஈவன் ஊர் மக்கள் கூட ஜாயின் பண்ணலான்னு அப்படின்னு சொல்றாரு. தடபுடலா இந்த விருந்துக்கான ஏற்பாடுலாம் நடக்குது. பெரிய அளவுக்கு ப்ரிப்பரேஷன் நடக்குது. 1000 பேருக்கு மேல சாப்பிடுற அளவுக்கு பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வச்சு தடபுடலா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு கழுகு பறந்து வருது. அது அதோட இரைய வேட்டையாடிட்டு, அதாவது அதோட இரை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு. ஸோ அதை வேட்டையாடி அதை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துல மேல பறந்து போகுது. அது பறந்து போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தற்செயலா அந்த பாம்பு வாயிலிருந்து விஷம் வந்து இவங்க சமைக்கிற சாப்பாடுல மிக்ஸ் ஆயிடுது. ஆனா இந்த விஷயத்த யாருமே கவனிக்கல. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால எல்லாரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டவங்க எல்லாரும் இறந்தும் போயிடுறாங்க. ஸோ மேல் உலகத்துக்கு போன உடனே சித்திரகுப்தர் இருக்காரு இல்லையா, நம்மளோட பாவ புண்ணிய கணக்கெல்லாம் பார்க்குறவரு. அவரு வந்து யம தர்மராஜா கிட்ட கேட்குறாரு, இந்த பாவ கணக்கை நான் யாரு கீழே எழுதணும்? இந்த சாப்பாடு போட்டாரு இல்லையா அந்த அரசர் கீழே எழுதணுமா, இந்த சாப்பாடை சமைச்ச சமையல்காரவங்க கீழே எழுதணுமா, இல்ல அந்த விஷம் கக்கியது அந்த பாம்பு அது கீழே எழுதணுமா? ஆனா பாவம் இல்லையா, அந்த பாம்பே செத்து போச்சு அப்படின்னு. அப்புறம் இன்னொரு சைடு கேக்குறாங்க, அந்த கழுகு தூக்கிட்டு போனுச்சு மேபி அது கீழே எழுதலாமா அப்படின்னு. இதுக்கு யம தர்மராஜா என்ன சொல்றாருன்னா, நீ யாரு கீழேயும் எழுத வேணாம், கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு, யாரு கீழே எழுதணும்னு நானே சொல்றேன்னு சொல்றாரு. சித்திரகுப்தரும் இந்த கணக்கை யாரு பேர்லயும் எழுதாம வெயிட் பண்றாரு. சில நாட்கள் கழிந்தன. அந்த ஊருக்கு வந்து ஒரு சிறுவன் வரான். அவன் வந்து அங்க ஒரு பாட்டி வந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி கிட்ட கேக்குறான், இங்க ஒரு பாடசாலை இருக்கே, அந்த பாடசாலைக்கு எப்படி போறதுன்னு வழி கேக்குறான். அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, அந்த பாடசாலைக்கா, அந்த பாடசாலைக்கு போவாத, ஏன்னா அங்க போனா அரசர் சாப்பாடு போட்டு கொலை பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இத பாத்துக்கிட்டு இருந்த யம தர்மராஜாவும் சித்திரகுப்தனும் பேசிக்கிறாங்க. யம தர்மராஜா சித்திரகுப்தன் கிட்ட கேக்குறாரு, இப்ப இந்த பாவ கணக்கை யார் மேல எழுதணும்னு உனக்கு தெரியுதா? இந்த பாட்டி மேல எழுது அப்படின்னு. இந்த ஸ்டோரி என்னோட ஓன் ஸ்டோரி இல்ல, இது வந்து சோசியல் மீடியால இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த விஷயத்த எப்படி செட்டில் பண்றது, இல்லாட்டி எப்படி அதை பாசிட்டிவா ஹேண்டில் பண்றதுன்னு யோசிக்காம அந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது, அதாவது காசிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆக்சுவலி அந்த சாப்பாடு போட்டது ராஜா, அந்த அரசர் வந்து நல்ல எண்ணத்துலதான் சாப்பாடு போட்டாரு. அங்க சமைச்சவங்களும் நல்ல எண்ணத்துலதான் சமைச்சாங்க. கழுகை நம்ம குறை சொல்ல முடியாது, அது அது இறைய தேடி போகுது. பாம்பு அது செத்து போச்சு, அது வாயிலிருந்து விஷம் வந்தது கூட பாம்புக்கு தெரியாது. ஆனா இது வந்து அந்த ராஜா மேலதான் குத்தம் அப்படின்னு உட்காந்து ஒரு கும்பல் வந்து கதை பேசுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த கதை போய் சேரட்டும். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்.